வணக்கம். ஒளி வாங்கி வணக்கம். நாங்கள் உலகத்தில் ஆகச்சிறந்த நடிகரை பெற்றிருக்கிறோம். எங்கள் அல்லையா நடிகர் திலகத்தை தாண்டி உலகத்தில் இன்னொரு நடிகன் பிறக்கப் போவதில்லை, பிறந்ததும் இல்லை. அவர் நடிப்பை ரசித்து சுவாசித்து வளர்ந்த பிள்ளைகளுக்கு உங்கள் நடிப்பெல்லாம் எம்மாத்திரம் ஐயா, எம்மாத்திரம். அதுக்கெல்லாம் ஏமாந்து விடுவோம் என்று நீங்கள் நினைத்தால் இந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். திடீரென்று என்ன காந்தி இறந்து விட்டாரா? என் தம்பி கிஷோர் கசாமி தான் போட்டிருக்கான் சுட்டி செய்தியில். மோடி திடீரென்று கச்சத்தீவை பற்றி பேசுவது என்ன காந்தி இறந்து விட்டாரா என்று கேட்பது போல் இருக்கிறது என்று. அன்பு தமிழ் சொந்தங்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, ஆழ்ந்து சிந்தியுங்கள். இப்போதான் கனவிலிருந்து விழித்திருக்கிறார்கள். 1974 பொந்தம் போட்டு 76 கொடுக்கப்பட்ட கச்சத்தீவு இப்போதுதான் அவர்கள் எப்படி ஆட்சியை போட்டு தம்பி அண்ணாமலை அவர்கள் எடுத்து கொடுத்தாராம். இவர் இவ்வளவு நாள் எங்கே போய் படுத்தாராம்? பதில் இல்லை. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்? இந்த ஆட்சியை போட்டார்ல ஐயா, அதே மாதிரி கச்சத்தீவுக்கு ஒரு ஆட்சியை போட்டு தம்பி அண்ணாமலை எடுத்தர சொல்லுங்க. மேகதாள அணைக்கு ஒரு ஆட்சியை போட்டு எடுத்தர சொல்லுங்க. ஈழ படுகொலைக்கு ஒரு ஆட்சியை போட்டு எடுக்க சொல்லுங்க. அப்படி ஐயா குஜராத் கலவரத்தில் ஒரு ஆட்சியை, மணிப்பூர் கலவரத்துக்கு ஒரு ஆட்சியை போட்டு எடுத்துற சொல்லுங்க. அவர் சொல்றார், ஐயா இந்த கச்சத்தீவை இப்படி பண்ணிருச்சு காங்கிரஸ் பார்த்து ஒவ்வொரு இந்தியனும் கொதித்து போயிருக்கிறான். கட்டாயமா கொதிப்பான்ல. இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துக்கிட்ட நாடு மக்களும் சிக்கிக்கிட்டமே நினைத்து ஒவ்வொரு இந்தியனும் கொதித்து போயிருக்கிறான். எப்படி இருக்கு? நாங்களும் தான் கொதித்து போயிருக்கிறோம். குஜராத் கலவரத்தையும் மணிப்பூர் கலவரத்தையும் நானும் என் தம்பிகளும் ஆட்சியை போட்டு எடுத்து பார்த்தோம். உண்மையிலேயே ஒவ்வொரு தமிழ் மகனும் தமிழ் மகளும் கொதித்து போயிருக்கிறோம். உங்களை துரத்தி துரத்தி இந்த தேர்தலிலே விரட்டுவது என்று. என்ன கொடுமை பாருங்க. இத்தனை காலம் கழித்து இப்போது கச்சத்தீவை பற்றி பேசுகிறார்கள். 10 ஆண்டு காலம் பலமுறை வந்தார். 840 மீனவன் கொல்லப்பட்டிருக்கிறான். அப்போது வராத கச்சத்தீவின் பற்று தாமரை கடற்தாமரை மாநாடு போட்டார்கள். அப்போது வராத பற்று இப்போது வருகிறது. எப்போது? இன்னும் 10 நாளில் தேர்தல் வாக்குப்பதிவு வருகிறது. காரணம் இந்த எளிய மகன்தான். கச்சத்தீவு பரப்புரை தொடங்கிய நாளிலிருந்து தொடர்ச்சியாக கச்சத்தீவை பற்றி பேசுகிறான் சீமான். அது தேர்தலில் ஒரு பெரிய ஒரு பொருளாக பேசப்படுகிறது. அதனால் நாமும் அதை பேசுவோம். என்னைய பிஜேபியின் பி டீம் சொன்ன பெருமக்களே நல்லா கவனிங்க. என்னோட பி டீம் தான் பிஜேபி என்பதை நீங்கள் நன்கு கவனித்து வைத்துக் கொள்ள வேண்டும். நான் வேல் வேல் வெற்றிவேல் என்று முருகன் என் முப்பாட்டன் என்று தூக்கினேன். ஏனென்றால் சிவனை பாட 63 நாயன்மார்கள், தேவாரம், திருவாசகம் இதெல்லாம் இருந்தது. என் பாட்டனுக்கு ஒன்றுமில்லை. என்னுடைய தமிழ்துறை பேராசிரியர் தோ பரமசிவம் அவர்களுடைய மாணவன் நான். எனக்கு கற்பித்தது சிவனுக்கு மூத்தவனடா முருகன். சிவன் காலம் வேறு, முருகன் காலம் வேறு என்னை படிப்பித்தார். அந்த முருகன் மார்க்கெட்டிழந்த நடிகன் போல இருந்தான். திருமுருகாற்றுப்படை நக்கீர பெருமகனார் பாடியதை தவிர வேறு பாக்கள் இல்லை. வந்தான் அருணகிரிநாதன், ஐயோ என் பாட்டன் எவனும் பாடாது அவனை மறந்து போகிறார்கள் என்று பாடினான் திருப்புகழ் பக்தி திருமுத்து திருநகை என்று. அப்போதான் என் பாட்டன் முருகனா தமிழ் இறையா என்று எல்லோரும் தேடினான். மங்கினான் ஐயப்பனுக்கு திருப்பதிக்கு இருந்த புகழில் இருந்து மங்கினான். எழுந்தேன் அவன் பேரன். வேல் வேல் வெற்றிவேல் முருகன் எனது முப்பாட்டன், திருமுருக பெருவிழா என்று வேலை தூக்கி கிளம்பினேன். பார்த்தான் பிஜேபி. எதற்கு எப்படி இவன் தனி மனிதனாக 7 விழுக்காடு வாக்கை எப்படி தொட்டான்? முருகனை தொட்டான். நீனும் தொடு. வேலு நாச்சியாரை பற்றி பேசுகிறான், நீனும் பேசு. தீரன் சின்னமலையை பேசுகிறான், நீனும் பேசு. உண்மையிலே பேரம் பேசுறதுக்கு நீ சோரம் பேசுறதுக்கு வித்தியாசம் இல்லையா? நீ பேசுன மறுபடி பார்த்தான் என்ன பேசுறான். ஈழத்தை பேசுகிறான், நீனும் போய் பேசு.
உண்மைக்கும் பொய்க்கும் நிறைய இடைவெளி இருக்குல்ல, எடுபல்ல. கடைசி அப்ப என்ன பண்ணலாம்? என் மண் என் மக்கள், தமிழ் தேசியம்னு பேசுறான் தம்பி அண்ணாமலை, என்னுடைய தம்பி. நான் தான் உள்ள அனுப்பிச்சு வச்சிருக்கேன் ஸ்லீப்பர் செல்லா. இங்கிருந்து எனக்கு லட்சக்கணக்கான தம்பிகள் வேலை செய்கிறாங்க. உள்ளே இருந்து ஒரே ஒரு தம்பி எனக்காக வேலை செஞ்சு என்னை ஒவ்வொரு விதமையும் உலக புகழ் பெற வைத்து கொண்டிருக்கிறான். ஏன்னா ஒரே ரத்தம், 2 பேருக்கு தமிழ் தாய் ரத்தம். அதில் நாங்கள் 2 பேரும் ஒரே தாட்ஸில் பயணிக்கிறோம். அப்படி அங்கே இருந்துக்கிட்டு என் மண் என் மக்கள், இது என்ன அரசியல்? என் மண் என் மக்கள் என் மண் வைத்து கர்நாடகாவில் நடந்தால் இந்தியாவை குறிக்குது, பீகாரில் நடந்தால் இந்தியாவை குறிக்குது, குஜராத்தில் நடந்தால் இந்தியாவை குறிக்குது, தமிழ்நாட்டில் நடந்தால் நான் வைத்த தமிழ் தேசிய அரசியலை குறிக்குது. என் மண் என் மக்கள். இப்போ யாருக்கு வேலை செய்கிறாரு பாருங்க. இப்போ எனக்காக கஷ்டப்பட்டு ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்படி திருப்பி எங்க ஐயா எடப்பாடி திராவிட கொள்கை, அண்ணா திராவிடம், அனைத்து இந்திய அண்ணா எல்லாத்தையும் தூக்கி போட்டு எனக்கு வேலை செய்கிறாரு பாருங்க. தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாட்டை காப்போம். அதான் நான் 15 வருஷமா பேசிட்டு இருக்கிற அரசியல், தமிழ் தேச அரசியல். இதுதான் அம்மையார் கனிமொழி. தமிழுக்கும் தமிழருக்கும் யார் உண்மையிலே பாடுபடுகிறாரோ அவருக்கு வாக்கு செலுத்துங்கள். அது எனக்கு தான் தெரியுதா உங்களுக்கு? எல்லா கட்சியிலையும் நான் எனக்கு ஆள் வச்சிருக்கேன். இப்ப தெரியுதா? அதனால ஐயா ஐயா மோடி ஐயா, என் தம்பி எனக்கு வேலை செய்யறாருங்கிறதுல நீங்க கவனத்தில் வச்சுக்கிட்டு வேலை செய்யுங்க. நீங்க கச்சத்தீவை மீட்டுருவீங்களோ? நாங்கள் நம்பிடுவோம்ல, நம்பிடுவோம் இல்லையா? எப்படி? இந்த 2 கோடி பேருக்கு வேலை நம்பணும், தந்துட்டீங்க. 15 லட்சம் ரூபாய் ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்குலையும் போடுவேன், நம்பணும், போட்டீங்க. இன்னும் செலவழிச்சு முடியல, போட்டீங்க, செலவழிச்சு முடியல. பணம் செல்லாது, ஐயோ கருப்பு பணம் ஒளிந்துவிடும், ஊழல் ஒளிந்துவிடும், பயங்கரவாதம் ஒளிந்துவிடும், நம்பினோம், ஒளிஞ்சிருச்சு. நீங்க என்னைக்கு கருப்பு பணம் செல்லாது தீவிரவாதம் ஒளிமினீங்களோ சரியா 40 நாள்ல போட்டு தள்ளிட்டான். புல்வாமா மாவட்டத்தில் ஒளிஞ்ச பாடு இல்லை, 40 பேர் செத்த பாடு ஆயிடுச்சு, கதை முடிஞ்சு. அதுக்கப்புறம் 50 நாட்கள் பொறுத்து கொள்ளுங்கள், உங்களை சொர்க்கத்தில் கொண்டு வைக்கிறேன் என்று பல என் சொந்தக்காரம்பரம் செத்து அவனா சொர்க்கத்துக்கு போனானே ஒழிய நீங்க வச்ச பாடு இல்லை. கேஷ்லெஸ் எக்கனாமிங்க. எஸ்பிஐ பேங்க்ல ஒரு வங்கியில காசு இல்லை, தலையில கை வச்சு எப்படி படுத்தாரு, அப்பா ஒரு வங்கியில பணம் இல்லை, கேஷ்லெஸ் எக்கனாமி ஓவர். எப்படி இருக்கு? இதான் இவர் இத்தனையும் நம்ப வைத்தீர்கள். விகாஸ் என்றீர்கள், வளர்ச்சி என்றீர்கள், நம்மிடம் வளரும் நாடு பட்டியலே இந்தியா இல்லை. டெவலப் என்றீங்க, பறக்க ஒரு ஃபிளைட் இல்லை, ஒண்ணுமே கிடையாது. டெவலப் நீங்க கத்தும் போது நாங்க எந்திரிச்சிருக்கணும். எப்படி? எதுக்குடா இவர் இவ்வளவு அக்கறை கத்துறாரு அப்படின்னு. நல்ல காலம் பிறக்குது குடுகுடுப்பக்காரன் அடிக்கிறது நம்ம போடுற அரிசி மிளகா நம்ம கொடுக்குற காசுக்கு தான் அடிப்பான். அதை கொடுத்து அனுப்பியிருந்துருக்கணும். நம்ம விட்டதை தப்பா போச்சு. இவர் என்ன பண்ணிட்டாரு? வளருதுன்னு உண்மையிலே வளருது. அம்பானி குடும்பமோ அதானி குடும்பமோ நாம் இப்படியே தெருவிழுதிக்கிறோம். இதுதான் இவர். இத்தனையும் நம்பி ஏமாந்தது போல கச்சத்தீவை நீங்கள் மீட்பீர்கள் என்று நாங்கள் நம்பிட்டோம். ஐயா உங்களுக்கு தெரியுமா ஐயா, நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது, அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது ஒரு வழக்கு போட்டார்கள் கச்சத்தீவை மீட்கணும்னு. காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது ஒரு வழக்கு போட்டார்கள். அப்போது காங்கிரஸ் என்ன பதில் மணி தாக்கல் செய்தது? என் அன்பு தம்பி தங்கைகளே, கச்சத்தீவை கொடுத்தது தான், திருப்பி எடுக்க வேண்டும் என்ற பேச்சுக்கே இடமில்லை. இது காங்கிரஸ். ஐயா மோடி தான் பிரதமர், அம்மையார் ஜெயலலிதா வழக்கு, திருப்பி பதில் மனு இதே ஐயாவுடைய அரசு. இங்க மதுரை நீதிமன்றத்தில் அவர் ஆட்சி காலங்களில் ஒரு பொதுநலவாதி போட்டது. எப்படி தெரியுங்களா? கச்சத்தீவை திருப்பி எடுக்க வேண்டும் என்ற பேச்சுக்கே இடமில்லை, கொடுத்ததான். சேம் பிளட், ஒரு மாறுதலும் இல்லை. இப்ப திடீர்னு என்ன கச்சத்தீவை காணாமா? என் பங்காளி வடிவேல் சொல்வான்ல, இங்க இருந்த கிணற காணா. ஐயா கிணற காணாமாங்கிற மாதிரி கச்சத்தீவை காணாமா? எப்படி? இதனால்தான் சொல்கிறேன் என் உடன் பிறந்தவர்களே, விழித்துக் கொள்ளுங்கள். அத்தனையும் ஏமாற்று வெற்று வார்த்தைகள். வாயிலே தேனே ஊத்தினால் நீங்கள் சாப்பிடலாம், இவர்கள் காதுகளில் ஊத்துவார்கள். கவனமாக இருங்கள், நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. இந்திய கட்சிகள் காங்கிரஸ், பாரதிய ஜனதா, பார்ட்டி பிட்வீன் சேஞ்ச், நோ பாலிசி சேஞ்ச்.
நல்லா விவரமா புரிஞ்சுக்கணும். இவர்களுக்குள் எந்த கொள்கை மாற்றம் கிடையாது. இவர்கள் எந்த தேசிய நிலத்திற்கும் உள்நுழைய விடக்கூடாது. நம்ம பாட்டன் தீரன் சின்னமலை அவன் வரலாற்றை தெரிஞ்சுக்க. இந்த பார், தமிழர்கள் தான் திப்பு சுல்தான் ஹைதர் அலி படையிலே கூலிகளாக இருந்து கப்பம் வசூலிச்சு ஓடுறார்கள். குதிரையிலே ஒருவன் மறைக்கிறான், அடிச்சு பறிக்கிறான். என் நிலத்திலிருந்து எப்படா நீ கப்பத்தை கொண்டு போகலாம் என்று. எல்லாம் கவனிச்சுக்கணும் வரலாறு. நீ படிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. அண்ணன் சொல்றதை கேட்டுக்க. எப்படா கொண்டு போகலாம்னு அடிச்சு பறிக்கிறாரு. படித்த உடனே அவங்க கொடுத்துட்டு, ஐயா அங்கே கேட்டா நாங்கள் என்ன பதில் சொல்றது அப்படின்னு, போடா சென்னி மலைக்கும் சிவன் மலைக்கும் இடையில சின்ன மலை பறிச்சுக்கிட்டான்னு சொல்றான். போடா. அங்கே போனால் ஹைதர் அலியும் திப்பும் ஹைதர் அலியும் அப்படியா, என்னது வெறுங்க இடம் வந்திருக்கியா? ஐயா அப்படியே அடிச்சு பறிச்சுக்கிட்டாங்கய்யா. யாரு? எத்தனை பேரு? ஐயா ஒரே ஒருத்தன். ஆடி போயிட்டாங்க. ஒருத்தன் இத்தனை பேர் அடிச்சு பறிச்சுட்டானா? ஆமையா. அவனுக்கு என்னடா வயசு இருக்கும்? 19 வயசு. பயந்துட்டாரு. அவரை எதிர்த்து சண்டை போட நினைத்த நமது பாட்டன் வீர பெரும்பாட்டன் சின்னமலை வெள்ளையன் நுழைந்தவன முடிவெடுத்தான். டே, ஹைதர் அலியின் திப்பு இங்கேதான் இருப்பான், எப்ப வேணாலும் போடலாம் சண்டை. பொது எதிரிடா வெள்ளைக்காரன், அவனை அடிக்கணும்டான்னு ஹைதர் படைக்கே போனான். எப்படி இருக்கு இது வரலாறு? நீ தீரன் சின்னமலை, நம்ம பாட்டி வேலு நாச்சியார், நம்ம மன்னர்கள் மருதீர்வர்கள், நம்ம வீர பெரும்பாட்டர்கள், இவர்களை வரலாறு எழுதும்போது நீ ஹைதர் அலி திப்பு சுல்தான் இல்லாமல் எழுத முடியாது. பாட்டி வேலு நாச்சியாருக்கும் மருதபாண்டியர்களின் வரலாறு எழுதும்போது கோபாலனரைக்க பெருந்தகையையும் நமது ஹைதர் அலி திப்பு சுல்தானையும் கழித்து விட்டு எழுத முடியாது. நமது வீர பெரும்பாட்டியார் கணவனை இழந்து கைக்குழந்தையோடு நாட்டை விட்டு வெளியேறிய போது முதலாக பெற்ற மகளாக அரவணைத்து ஆதரவு கொடுத்திய பெருந்தகை கோபால் நாயக்கர் என்பதை தமிழ் இளம் தலைமுறையில் மறந்துவிடக்கூடாது. வரலாறு இது பதிவு செய்யாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் அண்ணன் பதிவு செய்வதை மனசில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து ஹைதர் அலி திப்பு சுல்தான் படைகட்டு உதவி கேட்கிறார். எங்கிருந்து? கோபால் நாயக்கர் இடத்தில் இருந்து, அரண்மனையில் இருந்தே எழுதுகிறார். படைகட்டு திப்புக்கிட்ட உதவி. 3 கடிதம் போயாட்டு பதிலாக வரவில்லை. நேரடியாக 4 வீரர்கள் போகிறார்கள். குதிரையிலே போய் நின்று ஹைதர் அலிகிட்ட நிற்கும்போது, ஹைதர் அலி எங்க வேலு நாச்சியார் வரவில்லையா என்று கேட்கும்போது ஒரு வீரன் முன்னாடி போய் தலைப்பாகை கலட்டி தலைமுடியை விரித்து விடுகிறார். வேலு நாச்சியார் நமது பாட்டி. அந்த நொடியில் இருந்த அன்பு தமிழ் தம்பிகளே, அந்த நொடியில் இருந்து ஹைதர் அலி இடத்துல உறுதியிலே நமது பாட்டி பேசினால், உறுதியிலே ஒரு மான தமிழ் மரத்தி உறுதியிலே பேசினால், என்னரும் தாய்மொழி உறுதை ஒரு தமிழ் மகள் இப்படி பேசுகிறாளே என்ற தலைவி அன்பு மகளே வா என்று அழைத்து கொண்டே போய் அரண்மனையிலே தங்க வைத்து பாதுகாப்பு கொடுத்தான். உங்களால் நம்ப முடிகிறதா? அவன் வேறு மதம், இவள் வேறு, இவள் வழிபாடு வேறு. அரண்மனைக்குள்ளே பாட்டியின் குலதெய்வமான ராஜா ராஜேஸ்வரி கோயிலை கட்டி கும்பிட்டுக்கொள் மகளே என்று சொன்னவன் ஹைதர் அலி. 5000 படை வீரர்களை பாட்டிக்கு அனுப்பும் போது தன் 19 மகன் திப்பு சுல்தானை பீரங்கி படையின் தளபதியாக இருந்து நம் வீர மாதா, நம் ராஜா மாதா வேலு நாச்சியின் படையின் கீழே இருந்து சண்டை செய் மகனே என்று திப்புவை அனுப்பி வைத்தான். அந்த திப்பு விடுதலை போராட்டத்திற்காக வீர போர் புரிந்து மறந்த மறவனை ஹைதராபாத்திலே அவனுடைய நிகழ்வை கொண்டாட விடமாட்டார்கள். கர்நாடகாவிலே அவனுடைய நிகழ்வை கொண்டாட விடமாட்டார்கள் இவர்கள். கர்நாடகாவிலே உங்கள் மகன் நான் வரும்போது என் பாட்டன் இங்கே பாருங்க, நல்லா கோபால் நாயக்கருக்கும் ஹைதர் அலி திப்பு சுல்தானுக்கும் அரசு விழாவாக நான் எடுப்பேன். இவர்கள் இல்லை என்றால் எம் இனத்தின் வரலாறே இல்லை. இதை பெருமையோடு சொல்லுகிறேன். இவர்கள் மறைப்பார்கள். RSS பிஜேபி திப்புவை பேசுகிறார், சுப்புவை பேசுகிறார். நீ திப்பு ஹைதர் அலி இந்திய நாட்டின் விடுதலைக்கு போராடி இருக்கான். வீரபாண்டிய கட்டப்பொம்மன் போராடி இருக்காரு. நீ ஒரு போராட்டம் போராடியாதாக RSS பிஜேபி ஒரே செய்தி, கட்சியை கலைச்சு விட்டு காலையில் நான் பாட்டுக்கு விவசாயம் பார்க்க போறேன் சொல்லு. ஒரு போராட்டம், ஒரே ஒரு போராட்டம். இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடியவன் பாகிஸ்தான் பங்களாதேஷிலே. இந்த நாட்டிற்கு ஒரு போராட்டம் போராடாதவன் பாரதிய ஜனதாவில் பாராளுமன்றத்துக்குள். கவனத்தில் வச்சு வாக்கு செலுத்து. தேசப்பற்றை உனக்கு போதிப்பான், செக்கெழுத்தவன் பேரனுக்கு, தூக்கிலே தொங்கிய வீரன் தீரன் பேரனுக்கு நமக்கு போதிப்பான். வெள்ளக்கார ராணி வரும்போது RSS இருக்கிற அரட்டவசர் சட்டையை போட்டுக்கிட்டு குச்சியை வச்சு இராணுவ மரியாதை அணிவகுப்பு மரியாதை கொடுத்தவர்கள் இவர்கள். மறந்து விடாதே. வரலாற்றை நீ மறந்தால் இறந்து கிடக்கிற பிணமாய் போவாய். எச்சரிச்சுக. இவங்கள நம்பாத. இந்த கூட்டத்திற்கு துணை நிற்கிற கூட்டம்தான்
இந்த திருட்டு திராவிட கூட்டம் என்பதை நீ நம்பாத. நீ நினைக்கலாம் நீ உன் பாட்டன் தீரன் மாதிரி போய் திப்பு படையில சேர்ந்தவன் சண்டை போட்ட மாதிரி நீனும் பொது எதிரி அடிக்க திமுக அதிமுகவோட போலாம்னு. ஐயோ, இதுக்கு வெள்ளக்காரனையே நீ நம்பிடலாம். இவனை நம்பாத. அவன் 100 விழுக்காடு இந்து, இவன் 90 விழுக்காடு இந்து. சொன்னவர் ஸ்டாலின் தான். எங்க கட்சியில 90 விழுக்காடு இந்து. அப்ப முன்னாடி நிக்கிறவன்லாம் இந்துவா இஸ்லாமியனா கிறிஸ்தவனான்னு பார்த்தா கட்சியில் சேர்க்கிற. நீ சிறுபான்மை மக்களின் காவலர். எத்தனை கிறிஸ்தவருக்கு எத்தனை இஸ்லாமியருக்கு 21 இடத்துல சீட்டு? ஒரு தடவை எடுத்து காட்டு, கண்ணுக்கு முன்னாடி நீட்டு. நோ ராஜா, எப்படி? ஆனாலும் நமக்கு மான ரோசம்லாம் ரத்தம். நீ உப்பு போட்டு சோறுதுன்னு நீ ரைஸ் திங்கிற, பிரச்சனை அங்கதான். நீ தண்ணி குடிக்க மாட்டேங்கிற, வாட்டர் குடிக்கிற, பிரச்சனை இங்க. அதனால என்ன ஆயிடுச்சு? சூடு சொரணை மானம் மரியாதை வெக்கம் கோபம் எல்லாம் செத்து போச்சு. 13 தலைமுறைக்கு ஒரு முறை தண்ணி குடிப்பா. 13 தலைமுறைக்கு ஒரு முறை மரபணு மாறி விடுங்கிறான். உனக்கு மாறிடுச்சு. இப்ப என்ன பண்றோம்? புதுப்பிக்கிறோம். டேய், நீ யார் தெரியுமாடா? சின்னமலை பேரண்டா, டேய் பூடித்தேவன் பேரண்டா, டேய் மருதுபாண்டி பேரண்டா, டேய் வேல்நாச்ச பேரண்டா, டேய் அழகுமுத்துக்குன் பேரண்டா, டேய் சுந்தரலிங்கம் பேரண்டா. அப்பா டயர்டாயிருது சொல்லி. பண்டாரவண்ணி யார் தெரியுமாடா? பெரும்புடுகு முத்தரையர் யார் தெரியுமாடா? ஐய, நான் உன்கிட்ட கேட்குறேன், நீ உனக்கு அரசியல் தெரியும் தானே? நல்லா நீ சொல்லல. பாரதிய ஜனதா இந்தியம் பேசும், தேசிய ஒருமைப்பாடு பேசும், பாரத மாதாக்கு ஜே. சரிதான், நானும் தான் போடுறேன். நீ பாரத மாதா, நான் பாரத நாடு, பைந்தமிழர் நாடு வாழ்க நானும் சொல்றேன். ஏன் நாடு? இப்போ காங்கிரஸ் இந்திய ஒற்றுமை, தேசிய ஒருமைப்பாடு, இறையாண்மை, நாங்கள் தான் போராடி சுதந்திரம் பெற்றுக் கொடுத்தோம். சரா விடுறா. இப்ப நான் என்ன கேட்கிறேன்? நாட்டுக்கு சுதந்திரம் பெற்றியா, நேரு வீட்டுக்கு சுதந்திரம் பெற்றியான்னு கேள்வி இருக்குல்ல. இப்ப என்னன்னு கேள்வி? கர்நாடகாப்பா. கர்நாடகாப்பா, இங்க வாப்பா. கர்நாடகாவில் காங்கிரஸ் பாரதிய ஜனதா மாறி ஆளுதுப்பா. கர்நாடகா வரும்போது காங்கிரஸ் இந்திய கட்சியா கர்நாடக மாநில கட்சியா? நீ சொல்லு. தமிழர்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் தர முடியாது என்று சொன்ன நீ இந்திய இறையாண்மை, தேசிய ஒருமைப்பாடு எங்கே வைத்தாய்? தமிழர்களுக்கு உரிய நதிநீட்டை பங்கிட்டு கொடுத்தால் இந்திய தேசியம் இருக்கும். தமிழர்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் தர முடியாத அந்த ஒரு நொடி வார்த்தையிலே இந்திய தேசியம் செத்து தமிழ் தேசியம் பிறக்கும். இதாண்டா தமிழ் தேசியம். தமிழ் தேசியம் என்னன்னு கேட்டா இதாண்டா. இந்திய கடலுக்குள்ள செத்து விழுந்த மீனவன் இந்திய மீனவன் என்று நீ சொன்னால் என் உள்ளத்தில் இந்திய தேசிய பற்று இருக்கும். தமிழ் மீனவன் செத்தான் என்று நீ என்றைக்கு செய்தி பதிவு பண்ணியோ அன்னைக்கு இந்திய தேசியம் செத்து தமிழ் தேசியம் பிறந்து விட்டது. இதான் தமிழ் தேசியம். நீ இந்த பம்மாத்து பூச்சாண்டி ஆட்டம் வேற எங்கேயாவது வை. நிக்கிறவன் யார் தெரியுமில?